friends, welcome to MySQL Tamil tutorial part 9. நான் சீனு. லாஸ்ட் கிளாஸில் நம்ம MySQL எப்படி மல்டிபிள் இதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்னென்னா, நான் வந்து ஒரு டைம் இதை பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த மாதிரி எழுதிட்டு கோ கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும். இல்லை எனக்கு எல்லாமே வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்டில் தமிழ்நாடு டிஎன் அப்படின்ட்டு இங்கே 2 வருது, இங்கே 3 வருது. இங்கே நேம் இருக்குது. ஓகே, இதுவே நம்ம சிங்கிளாக வெறும் ஸ்டேட் மட்டும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, நான் இப்போ வந்து இதை அழிச்சிட்றேன். ஸ்டேட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்கே, அதாவது வெறும் ஸ்டேட் மட்டும் வருது. இதில் டிஎன் பார்த்தோன்னா 2-3 டைம் ஒரு டைம் மாற்றி வருது. இதில் எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஏன் இது திரும்ப வந்தது திரும்ப வருது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அதாவது நம்மளுக்கு டூப்ளிகேட் ஃபைல்ஸ், அதாவது டூப்ளிகேட்டாக உருவாக்கின எதுவும் வேணாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃப்ரம் அது கீழே போட்டு அதாவது செலக்ட், இங்கே வந்து பார்த்தோன்னா DISTINCT டிஸ்டன்ட் அப்படின்றது தான் அதோட மீனிங்கு. நேம், இப்போ வந்து இதில் எந்த ஒரு டூப்ளிகேட் இதுவும் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓகே கொடுக்குறேன், இங்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது டிஎன் அப்படின்னு அதேமாரி நேம் ஒரு டைம் மட்டும் நம்மளுக்கு அது வேணும், மறுபடியும் அதோட டூப்ளிகேட் வேணாம் அப்படின்ற யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த டிஸ்டன்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தோன்னா இன்னொரு டூப்ளிகேட் ஃபைல் கிடையாது. இது வந்து நான் ஒரு 10 பேரோட லாகின் இன்ஃபர்மேஷன் மட்டும், ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுருந்ததுனால இந்த மாதிரி இருக்குது. ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போது ஒரே ஒரு டைம் மட்டும் அவங்களுக்கு வரணும், மறுபடியும் அந்த டூப்ளிகேட் ஃபைல் எதுவும் வரக்கூடாதுன்னும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து லிமிட் அப்படின்ற ஒரு கமாண்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இதில் நேம் ஐடி நான் கொடுக்குறேன், ஐடி நேம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐடி நேம் கொடுத்ததோடனே இருக்கிற மொத்த டேபிள்ஸ் நான் ஒரு 10 சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணால் குறிப்பிட்டது மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் அந்த லிமிட் அப்படின்ற ஆப்ஷன். இப்போ பாரு, ஐடி கமா அதேமாரி ப்ரொஃபைல் அப்படின்றத எழுதிட்டு இப்போ தான் நம்ம லிமிட் செட் பண்ண போகிறோம். லிமிட் அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு எது வரை மட்டும் வேணும் அப்படின்றது. லிமிட் போட்டு நான் 5 கொடுக்குறேன். இப்போ 5 கொடுத்துட்டு கோ கொடுத்தேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா 5 பேர் மட்டும் வரும். இதுவே நான் அதே இப்போ 5,10 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா கம்மா யூஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 5 to 10 அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த லிமிட் கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 50லேருந்து 60க்குள்ளார யார் இருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த மாதிரி இந்த லிமிட் கமெண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லிமிட் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வராதீங்க. பாய்.